அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பாக்குப்பன். வணக்கம். இன்று பாட்டி சொன்ன ஒரு பாட்டு. சான்றோர் பெருமக்களே, ஔவையார் நல்வழியில் பாடிய ஒரு பாடலைத்தான் நாம் இன்று சிந்திக்க இருக்கிறோம். ஜாதி இரண்டு ஒழிய வேறு இல்லை, சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையில் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி. ஔவையார் நல்வழி. ஔவையார் சொல்கிறார், அந்த அம்மா, இந்த உலகத்தில் 2 ஜாதிகள் தான் இருக்கின்றன, அது தவிர வேறு ஜாதிகள் இல்லை, இல்லவே இல்லை. நீதி தவறாத வழியில் நின்று ஒழுங்கோடு துன்பத்தில் யார் தவிக்கிறார்களோ, துன்பத்தில் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்பவர் உயர்ந்த ஜாதியினர், உதவி செய்யாதவர் தாழ்ந்த ஜாதியினர். அவ்வளோதான். துன்பத்தில் இருக்கிறவனுக்கு எவன் உதவி செய்கிறானோ கொடுக்குறானோ அவன் உயர்ந்த ஜாதிக்காரன், உதவி செய்யாதவன் கொடுக்காதவன் தாழ்ந்த ஜாதிக்காரன். இதைத்தான் எல்லா உண்மை நூல்களும் வலியுறுத்துகின்றன. ஔவையார். ஆக ஜாதிகள் இல்லாத சமுதாயம் மலர வேண்டும், அதுதான் ஔவையாருடைய நோக்கம். அதைத்தான் பாரதிதாசன் கூட சொன்னார். ஜாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானே. அவன் கூட இன்னும் இருக்கிறான் ஐயா, ஜாதி இருக்குதுன்னு சொல்கிறவன். பாரதிதாசன். கண்ணதாசன் சொல்லுவார், சுடுகாட்டு எலும்புகளை சோதித்து பார்த்ததிலே வடநாட்டு எலும்பென்று வந்த எலும்பு இல்லையடி, தென்னாட்டு எலும்பென்று தெரிந்த எலும்பு இல்லையடி, எந்நாட்டு எலும்பென்றும் எழுதி வைக்க இல்லையடி, ஒரு நாட்டு மக்களுக்குள் 1000 பிரிவை எரியூட்டவில்லையெனில் என்னாலும் துன்பம் அடின்னு சொன்னான். கண்ணதாசன் அதைத்தான் சொன்னார். காசி ஆனந்தன் அதைத்தான் சொன்னார். காட்டு மரங்களிலே கள்ளர் மரம் ஐயர் மரம், தோட்டி மரம் உண்டோ தோழா, நாட்டு மனிதரிலே வேற்றுமைகள் காட்டுகிறாய், நட்ட மரம் உன்னை விட மேலா, அட நட்ட மரம் உன்னை விட மேலா. காசி ஆனந்தன். ஒரு ஜாதி ஒழிப்பு மாநாடு போட்டாங்க. அந்த அழைப்பிதழில் ஜாதி ஒழிப்பு மாநாடு, மாநாட்டு தலைவர் முருகேச முதலியார், முதலியார் பெருசாக போட்டான். செயலாளர் குமரேச செட்டியார், செட்டியாரை பெரிய இடத்துல போட்டான். பொருளாளர் பச்சையப்பா ஆச்சாரி, ஆச்சாரியை பெருசாக போட்டான். நன்றி, வணக்கம்.